அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி பண்ண பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ண பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் கால் உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். அது வந்து ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதே தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ வந்து சலடை பாத்திரத்தில் வடித்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கடலை மாவு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு கரம் மசாலா இன்றைக்கி சக்தி கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு தண்ணி இந்த மாதிரி தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் ட்ரையாக பிசைஞ்சு விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காயத்துக்குள்ளே ஒரு கிண்ணத்தில் வந்து பெப்பர் பவுட்ரு உப்பையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போட்டு எடுத்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து காலிஃப்ளவரில் நம்ம பெப்பரும் உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சோம்னால அதை தூவி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்